இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவழைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளை எண்ணி தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்திலும் கூட ஒரு விசேஷித்த தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமாயிருக்கிறார். அது என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியையும் ஆகிய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையானது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசன வசனம். ஆனால் இந்த வார்த்தையிலே மிகவும் விசேஷித்த ஒருவராய் காணப்படுகிறவர் அவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வரும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள் வந்து சேரும், நமக்கு என்னென்ன கொடைகள் வந்து சேரும் என்பதை இந்த வசனம் தெளிவாக விளக்குகிறது. அதில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்தை அருளும் ஆவியை அவர் நமக்கு தருகிறாராம். ஆம் பிரியமானவர்களே, ஞானம் என்பது இந்த உலகத்திலே வாழ்கிறதான ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமான ஒன்றாய், அத்தியாவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு காரியத்தை நடப்பிக்க வேண்டும், ஆனாலும் ஒரு காரியத்திலே ஒரு முடிவு எடுக்க வேண்டும், அந்த முடிவு சரியான முடிவா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஞானம் மிகவும் அவசியமானதா இருக்கிறது. படிக்கிறது முதல் வேலை செய்கிறது முதல் உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் சில காரியங்களை நாம் நடப்பிப்பதற்கு ஞானம் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இந்த ஞானத்தை யார் நமக்கு தருகிறாராம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். வேதாகமத்திலே அநேகர் இந்த ஞானத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் படித்தால் தானே எனக்கு ஞானம் வரும், இல்ல நான் இதை செய்தால் தானே எனக்கு ஞானம் வரும். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் தருகிறதான அந்த ஞானத்தை பயன்படுத்த வைப்பதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஆவியானவரை குறித்து சொல்லப்படும் போது சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்லி ஆவியானவரை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஆவியாகிய தேற்றரவாளன் எந்தெந்த சமயங்களில் எப்படிப்பட்ட ஞானத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டி தகுதியான நேரங்களில் தகுதியான ஞானத்தை நமக்கு தந்து வழி நடத்துகிறவராய் கூட காணப்படுகிறார். யாத்ராகமம் 31வது அதிகாரத்துல ஒரு ஆளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்தான் பெசாலேல் என்று சொல்லப்படுகிறதான ஒரு சகோதரர். இந்த பெசாலேலை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி வைப்பதற்காக, ஆண்டவருடைய அந்த கூடாரத்தை கட்டுவதற்கு கர்த்தர் இந்த பெசாலேலை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதைதான் யாத்ராகமம் 31வது அதிகாரத்திலே கர்த்தர் பெசாலேல் என்று சொல்லப்படுகிறதான ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார். 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசாலேலை பெயர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரையொட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஆம் பிரியமானவர்களே, அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஒருவனுக்கு ஞானம் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறார். ஞானமாய் காரியங்களை நடப்பிக்க வேண்டும், ஞானமாய் காரியங்களை எல்லாத்தையும் செய்ய வேண்டும், பகுத்தறிய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு மிகவும் அவசியமானவராய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதைதான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஞானத்தில் சிறந்தவராக சொல்லப்பட்டவர் சாலமோன். சாலமோன் கர்த்தரிடத்துல ஒரு ஞானத்தை கேட்கிறார். அது என்ன ஞானம்? 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? எனவே இப்போ சாலமோனுக்கு ஒரு முன்பதாக ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன்? கர்த்தர் என்னை இந்த சிறு வயதிலே ராஜாவாக்கி இருக்கிறார்,
ஆனால் இந்த ஜனங்களுக்கு நான் நியாயமாய் செய்ய வேண்டும், நான் நியாயமாய் நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு விசேஷித்த ஞானம் அவசியமாய் காணப்படுகிறது. எனவே இந்த ஞானத்தை நான் கர்த்தரிடத்தில் கேட்டால் கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்கிறதான ஒரு வாஞ்சையோடு கூட இந்த ஞானத்தை சாலமோன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனுக்கு நன்றாக தெரியும் ஞானம் யாரிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தை அவருக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி. எனவேதான் சாலமோன் இந்த இடத்துல ஒரு விண்ணப்பத்தை கர்த்தரிடத்துல வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த விண்ணப்பத்திற்கு பதிலாக ஆவியானவர் 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 29வது வசனத்துல தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மணலொத்தையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். கர்த்தர் சாலமோன் கேட்டபடியே மிகுதியான ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு காரியங்களை நடப்பிப்பதற்கு நமக்கு ஒருவேளை ஞானம் குறைவுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான், அவன் கேட்கிறவருக்கு ஞானத்தை கொடுக்கிறவராய் கூட காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த இடத்திலே எந்தெந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஞானத்தை பயன்படுத்த வேண்டுமோ அதை சரியாக நமக்கு சுட்டி காட்டுகிறவராய் பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகிறார். எனவேதான் அந்த ஆவியானவருடைய துணை நமக்கு இருக்கும்போது நாம் கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும் ஞானமாய் நடந்து கொள்ள அவர் உதவி செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதா இருக்குது. அது ஒரு பேதையே, பேதை என்று சொல்லும் போது எதுவுமே தெரியாத ஒரு பகுத்தறிவில்லாத ஒரு மனிதனை தான் பேதை என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பேதையே விசேஷ ஞானம் உள்ளவனாய், ஞானி என்று சொல்லும் போது அவர் எல்லாவற்றுக்கும் ஒருபடி மேலேதான் ஞானி என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஞானியாய் மாற்றுவது இந்த கர்த்தருடைய வேதத்திலே ஆகும். இந்த கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கும் போது ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நாம் செயல்படும் போது ஆவியானவர் பலத்த கிரியைகளை நம்மேல் செய்வதற்கு அவர் சித்தமுள்ளவராய் கூட காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இப்போ இன்றைக்கு ஒருவேளை ஞானம் எனக்கு அவசியம் என்று சொல்லி யாராவது தேங்கி கொண்டிருப்பீர்களானால் அதே இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களையும் ஞானத்தினால் நிரப்ப சித்தமுள்ளவராய் கூட இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முதன்மையான இடத்தை ஆவியானவருக்கு நாம் கொடுக்கும் போது அதே விசேஷித்த பரத்திலிருந்து இறங்கின விசேஷித்த ஞானத்தை அவர் நமக்கும் தந்து நம்மை வழி நடத்துவாராக. எனவே இந்த நேரத்தில் ஒவ்வொரு நாள் அவரிடத்துல ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் கர்த்தருடைய வேலைகளை செய்வதற்கு பெசாயேலுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் தர சித்தமுள்ளவராய் கூட இருக்கிறார். எல்லா காரியத்திலும் ஞானமாய் நடந்து கொண்டு நற்சாட்சி உடையவர்களாய் பெற்று வாழ கர்த்தர் தாமே உங்களை அழைக்கிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆவியான இடத்துல கேட்போமா? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை நேசிக்கிறதான இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க ஆவியானவர் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஞானமாய் நடந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை ஆண்டவரை இந்த நேரத்துல இந்த பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபா யோசுவாவை உம்முடைய ஞானத்தினால் நிரப்பினீரே, அதே போல ஆண்டவரே தங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய காரியம் இருக்கிறது, எப்படி ஆகுமோ என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தாவே, காரியங்களை நடப்பிக்கிற ஞானத்தை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். மிகுதியான ஞானத்தை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருந்து இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு ஏற்ற ஏக சிந்தையை கர்த்தர் நீர் கட்டளையிட போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை 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 மகிமை